ආයිබෝන් සිංහල ඉනතවර්களை வந்து சந்தித்து Okay, ගම හික් කඩුව. It's first time in Jaffna. சிங்கள மதகுருவை சந்தித்து බොහෝ අය අතර ප්‍රසිද්ධයි. தோன்றிய அந்த உணர்வு என As we arrive, it's full of color, full of people smiling. What happened inside and வணக்கமுறவுகளே, வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தின் 14ஆம் நாள் திருவிழாவானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிவடைந்துள்ளது. அந்த வகையிலே இன்று ஒரு சகோதர மொழி பேசக்கூடிய சிங்கள இனத்தவர்களை வந்து சந்தித்து அவர்களுடன் வந்து கலந்துரையாடியுள்ளேன். அதே போல சிங்கள மதகுருவை சந்தித்து அவர் தன்னுடைய வித்தியாசமான பல கருத்துக்களை வந்து பகிர்ந்துள்ளார். இதில் இவ்வாறு இன்றைய அந்த இலாமிச்சம் வேரில் செய்யப்பட்ட மாலை, தங்க நாகம், திடீரென்று நாகத்துக்கு ஏற்பட்ட அந்த ஒளி என்றது பல பல விஷயங்கள், பின்வீதியிலே அந்த நாகம் சம்பந்தமான அந்த மேளமானது வாசிக்கும் போது அதில் தோன்றிய அந்த உணர்வு என பல சுவாரஸ்யமான விடயங்கள் இந்த காணொலியில் வந்து அமைய போது இருக்குது. தேசியது முழுமையாக வந்து பாருங்கள். இன்றைக்கு தான் என்னுடைய சேனலுக்கு வாருங்கண்டா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைய தினம் மழை பெய்த காரணத்தினால் வீதி சில இடங்களிலே வந்து வெள்ளங்கள் நிற்கின்ற அந்த காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் இன்றைய நாள் 14ஆம் நாள் திருவிழாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சாமியானது உள்ளே முருகனை போற்றி பாடும் அந்த தேவாரங்களோடு பசனைகளோடு வீதி உலாவானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான அந்த பக்தி நடவடிக்கையோடு சாமியானது ஜாகசாலைக்கு செல்லும். அந்த வகையில் இன்று அந்த பஜனைகளோடு உள்ளுக்கு செல்கின்ற அந்த காட்சியானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் சகோதர இனத்தை சேர்ந்தவர்களோடு சின்ன ஒரு உரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தோம். ආයිබෝන් මදයක් අයිබෝන්. ඔයා ගම මගේ ගම හික් කඩුව, but we are all are from down south and one of us is from Kandy. So this is our first experiencing in Jaffna. So tell me about something. Well, we have heard so many times about these functions, but we never take part up to now. So this is a good experience, we believe. We just arrived today afternoon. So it will be wonderful experience, I hope so, because I never been in contact with the different culture like this, with especially Hindu people. So they are very lovely, they seems like very friendly. So we hope we will have a wonderful week, few days in Jaffna. It's a first time in Jaffna. It's good experience. It will be a good experience, and people are very kind and very helpful. Like Sinhalese, not different. Thank you so much. I'm also first time to see this Kovil. We'll see what happened inside and we'll see what they are. Thank you so much. சாமியானது இன்று அந்த மிடுக்கான அந்த நாகப்பாம்பு வாகனத்தில் 5 தலை நாகப்பாம்பு வாகனத்திலே வந்து விளம்பர உள்ளது. அந்த வகையிலே மிக அழகான அந்த பொன்னிறத்திலான அந்த நாகப்பாம்பு வாகனத்திலே 5 தலை நாகப்பாம்பு வாகனத்திலே எம்பெருமான் வருகின்ற அந்த அழகிய காட்சியினை நாம் இன்னும் சற்று நேரத்தில் வந்து பார்க்க முடியும். வெளிநாட்டவர்களும் வந்து குவிந்திருந்தார்கள். அவர்களுடன் சின்ன ஒரு உரையாடல் ஒன்றை மேற்கொண்டோம். Hello, where are you from? We are from Italy. Italy. Tell me about something, our culture and temple. We were incredibly in love with the culture here because we arrived. It's full of color, full of people smiling. It's really a wonderful place. I think we arrived here and it's like, I don't know, like spirituality is mixed with modernity. So it's something, I don't know, crazy. Wow, it's super cool. And people are super funny. So it's Your next plan?
and explain. We go to Trincomalee, and then we try to go on the other side of the island. Let's see. So just to look around and see what treasure are hidden in this island. வந்திருக்கும் எங்களுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி, புறம்பை தேசத்தவர்களாக இருந்தாலும் சரி, பிற வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி, அந்த கட்டுப்பாடுகளை மதித்த வண்ணமே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் அநேகமான வெளிநாட்டவர்கள் வேட்டி உடுத்து வருவார்கள். அதே போல் பாருங்கள், வேட்டி இல்லாவிட்டாலும் அதுக்கு மேலே சால்வையோ அது போல ஒரு துண்டையோ போர்த்து வருவது மிகவும் அந்த சிறப்பு. அவர்கள் எவ்வளவுக்கு அந்த மரியாதை நிமித்தம் அந்த கட்டுப்பாடுகளை மதிக்கின்ற தன்மையை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. சாமியானது ஜாகசாலையை நோக்கி நகர்ந்து செல்கின்ற அந்த அழகிய காட்சி. போலீஸ் உத்தியோகத்தர்களும் தங்களுடைய கடமையை செவ்வனவே செய்கின்றார்கள். சாமியானது மிடுக்கோடு மேளதாளம் முழங்க வருகின்ற அந்த அழகிய காட்சி. இலாமிச்சம் வேர் மாலையோடு, அழகான அந்த மாலையோடும் தங்க ஆபரணங்களை அடுக்கி வேலவன் வருகின்ற அந்த அற்புத காட்சி. வழமை போல அந்த 6 மணிக்கு சரியாக சாமியானது ஒளியால் வருகின்ற அந்த காட்சி. தகதகவென தங்க நிறத்திலே அந்த பாம்பானது காட்சி அளிக்கின்றது. வாயிலிருந்து நெஞ்சு கக்குவது போல அந்த முத்துக்கள் அதில் இணைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அற்புத காட்சி.
காட்சியினை பார்க்கும்போது கோபுரத்துக்கு நேராக பாம்பு அப்படியே மிதந்து கொண்டு வருவது போல ஒரு உணர்வை கொடுக்கும். பிரசன்னா குருக்கள் அந்த காந்த குரலில் பாடுவதற்காக தயார் நிலையில் இருக்கின்ற அந்த காட்சி ராஜகோபுரத்தை நோக்கி நகர்வடைந்து வருகின்ற அந்த அழகிய காட்சி. ஆத்மதத்துவம் 24, வித்யாதத்துவம் 7, சிவதத்துவம் 5, மொத்தம் 36 தத்துவங்களையும் கடந்த அந்த பேராநிலை எனக்கு தரமாட்டாயோ கந்தா? இமையோர்களுடைய பொன்முலகத்தை காப்பதற்காக சீறி வருகின்ற சூரனை சூரபன்மாவை அழித்து அம்பே பொன்முலகை காத்தவனே குமராமணிலேழகா 36 தத்துவங்களையும் கடந்த ஆத்மதத்துவ வித்யாதத்துவ சிவதத்துவம் கடந்த நிலையை பேராக எனக்கு நீ தரமாட்டாயோ சந்தா? பஞ்சேந்திரியங்களையும் அடக்கி மூலாதாரத்தை எழுப்பினார். மூலாதாரம் என்னும் பாம்பினை எழுப்பினாலோ 36 தத்துவங்களையும் கடந்து எனக்கு நீ எந்த பேரு தரமாட்டாயோ நெல்லை கந்தா? பாம்பினை குடையாக அணிந்து வந்து மூலாதாரத்தை எழுப்புங்கள் என்று சொல்லாமல் சொல்லியவா கந்தா? 36 தத்துவங்களையும் கடந்த நிலையை
வேறாக எனக்கு தரமாட்டாயோ நல்லை தந்தா ஆறாரையும் நீத்தட மேலிலையை பேராய் அழிய மறுமாறுளவே சீராவூரினை திமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே நல்லை தந்தா எனக்கு பேராநிலை பேரானந்த நிலை பேராக தருவாயோ பௌத்த மதகுரு ஒருவரை வந்து நாங்கள் திடீரென்று எதிர்ச்சியாக சந்திக்க நேரிட்டது. அவரோடு சிறந்த ஒரு உரையாடல் ஒன்றை மேற்கொண்டோம். ආයිබෝන් ආයිබෝන් පොට කතා කරන අපේ කෝවිලට ඔය එක්ස්පිරියන්ස්. ඔහු කෝවිලට මම කීපවටම ඇවිල්ලා තියෙනවා. ඉතින් අපි කෑගල්ල ඉඳලා ආවේ බොහොම හස්කම් තියෙන තැනක්. බොහෝ අය අතර ප්‍රසිද්ධයි. ඒක නිසා බොහෝ පිරිසක් මේකට එනවා යනවා වන්දනා කරනවා. ජාති ආගම් බෙදකින් තොරව බොහෝ පිරිසක් මේකට එනවා. තමුල් කල්චගේ තමුල් පීපල එක කොන්දයිද ඔයා කැමැතිද? ඔව් තැමිල් අය බොහොම හොඳයි. ඒ වගේම හොඳ ගතිගුණ තියෙනවා. හොඳට සලකනවා. භාෂාව ගැටලුවක් තියෙනවා අපිටත් එයාලටත්. නමුත් කල්චර් එක හොඳයි. කොයිද ඉන්නේ? මම කෑගල්ලේ. කේකාල. ඔක්කොම ඔයා කැමැති? ඔව් ඔක්කොටම කැමති. හරි. හරි. බොහොම ස්තුතියි. හරි. තෙරුවන් සරණයි. அழகான அந்த 3 பாம்பு வாகனத்தில் எம்பெருமான் ஆடி அசைந்து செல்கின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். பின்புறமாக பார்க்கும்போது உண்மைக்கும் 3 பாம்புகள் படமெடுத்து நேரே செல்வது போன்ற ஒரு உணர்வை கொடுக்கும். பக்தர்கள் எல்லோரும் அதனை பார்த்த வண்ணம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். பிரசாதங்களை வாங்குவதற்காக மக்கள் பக்தி உணர்வோடு முண்டியிட்டு வாங்குகின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு பல புதுமையான விடயங்கள் நாள்தோறும் நடந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் தங்களுடைய சேவையை வந்து செவ்வனமே செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று மழை வந்தது, அதனையும் வந்து நிறைய உதவிகளை செய்ததனை சிறப்பாக செய்து முடித்துள்ளார்கள். பஜனைகள் பாடிய வண்ணம் பக்தர்கள் சாமிக்கு பின்னால் செல்கின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். அந்த பாம்புக்கு உரித்தான அந்த அழகிய நாதஸ்வர வாசனையோடு எம்பெருமான் ஆடி அசைந்து பாம்பில் வருகின்ற அந்த அதிசய காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மழை வெள்ளமாக இருந்தாலும் பக்தர்கள் பக்தி உணர்வோடு செல்கின்ற அந்த காட்சி. அந்த பாம்பு பாடல் அழகான அந்த பாம்புக்குரிய அந்த நாயன வாசனையோடு
பாம்புக்கான அந்த மேளதாளங்களோடு சாமியானது மிடுக்கோடு வருகின்ற அந்த காட்சி இறுதியாக மிகவும் பயங்கரமான மேள வாசனையோடு வருகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். பிரசன்னா குருக்கள் பாடுகின்ற அந்த தேவாரத்தோடு சாமியானது கோயிலுக்குள் செல்கின்ற அந்த காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கலாம். சாமிக்கு பஞ்சலாத்தி காட்டப்பட்டு மேளதாளங்கள் தீப்பந்தங்கள் சுற்றி சாமி உள்ளுக்குள் செல்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். சரி உறவுகளை, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.